சென்னை அண்ணா சாலையில் உள்ள 14 கிரவுண்ட் நிலத்தின் பத்திரத்தை வங்கியில் அடமானம் வைத்து மோசடி செய்ததாக வடசென்னை திமுக எம்பி கலாநிதி வீராசாமியின் மகன் சித்தார்த் மற்றும் திமுக கவுன்சிலர் ராணி உள்ளிட்ட 4 பேர் மீது அண்ணாநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வடசென்னை நாடாளுமன்ற திமுக உறுப்பினரான கலாநிதி வீராசாமியின் மகன் சித்தார்த் மற்றும் 102வது வார்டு திமுக கவுன்சிலர் ராணி உட்பட 4 பேர்கள் மீது அண்ணாநகர் போலீசார் மோசடி வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். கரூரை சேர்ந்த அன்பரசு என்பவர் கடந்த 2024ஆம் ஆண்டு தனது பெயரில் இருக்கக்கூடிய பவர் பத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு அதற்குண்டான பணத்தை திருப்பி தராமலும் மோசடி செய்தது மட்டுமல்லாமல் அவர்களை பணம் கேட்க சென்ற அண்ணாநகர் ரவுண்டானா பகுதியில் சென்றபோது அன்பரசு என்பவரை பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என கூறி SC/ST வழக்குகளில் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கானது அண்ணாநகர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் அண்ணாநகர் குற்றப்பிரிவு போலீசார் கலாநிதி வீராசாமியின் மகன் சித்தார்த் மற்றும் கலாநிதி வீராசாமியின் உதவியாளர் உட்பட 4 பேர்கள் மீது சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணையை மேற்கொண்ட இருக்கின்றனர். இந்த வழக்கானது கடந்த 2024ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து இதற்குண்டான முகாந்திரம் என்ன என்பது குறித்தும் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த போதிலும் அவர் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தனியார் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய வீராசாமியின் மகன் சித்தார்த் என்பவர் மட்டுமல்லாமல் அவரது உடன் சேர்க்கக்கூடிய 3 பேர்களும் சேர்ந்து வங்கியில் அடமானம் வைத்து தருவதாக தனது பத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டிருந்தாமல் அதன் பெயரில் கிடைக்கப்பெற்ற பணத்தை திருப்பி தராமல் மோசடி செய்ததாகவும் கூறப்பட்ட புகாரின் பேரில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக அண்ணாநகர் குற்றப்பிரிவு போலீசார் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.